Hi dears, I'm Krithi. Today நம்ம ஜிகோக்கோட ஒரு ஒன்சாட் தண்டா பார்க்க போகிறோம். என் காதலி இதுதான் ஒன்சாட்டோட நேம். இது ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் வீடியோடா. வேறு யாரால நம்மளோட டியர் நித்தோன்றவங்களுக்கு பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே டியர். எப்பவும் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். ஆல்வேஸ் கீப் யுவர் ஸ்மைல், என்ஜாய் யுவர் லைஃப். இந்த இயர் உங்களுக்கு எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு காட் கொடுக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சேட்னஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நீங்கள் ரெடியாக இருங்க டியர். ஏன்னா நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எவ்வளோ சேடாக இருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுங்களேன், அந்த சேட்னஸ்லாம் அப்படியே ஓடி போய்டும் டியர். ஓகே, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களோட பர்த்டேக்கு நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க டியர். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இதில் இன்ட்ரோ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைடா. ஏன்னா இது ஒன்சாட் இல்லையா. இதில் என்ன சொல்கிறது, 1 hour போடுவேனான்னு எனக்கு தெரில. ஒரு 45 minutes கிட்ட நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். சாரி நீத்து, ஹாஸ்டலில் இருக்கனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் இதை சண்டேவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். டேட் என்ன, August 4 ரெக்கார்ட் பண்ணுறேன் உனக்காக. சரி, ஓகே, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் நீத்து. இது செகண்ட் சேனலில் கூட அப்லோட் ஆகலாம். சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே நீத்து. டே மச்சான், ஏன்டா இப்படி பண்ணுற? எப்போ பாரு லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்ல பயமாக இருக்குது. அப்படி தானடா மச்சான்? டே செக்கே, என்ன கிண்டல் பண்ணுறியா? டே டயாங், கிண்டல் பண்ணாமல் வேறு என்ன பண்ண சொல்கிற? மச்சான், உனக்கே அசிங்கமாக இல்லை? ஒரு லவ்வை சொல்ல முடியல உன்னால்? ஜேகே, போதுண்டா நிறுத்து. எதுக்குடா லவ் பண்ணுறீங்க? சே, இதுக்கு தான் அந்த கர்மத்தை நான்லாம் பண்ணுறதே இல்லை. எனக்கு எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, யாராவது அக்செப்ட் பண்ணியிருக்கேனா? டே மச்சான், போதும், அசிங்கப்படுத்துகிற. டே டயாங், சொல்கிறத கேளு. எதுக்குடா லவ் பண்ணுறீங்க? புரியலை. லவ் பண்ணி அப்புறம் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் எதுக்குடா லவ் பண்ணோம், எதுக்குடா மேரேஜ் பண்ணோன்னு யோசிப்பீங்க. கொஞ்சம் டேஸில் டிவோர்ஸ் கூட பண்ணுவீங்க. இதுக்கு எதுக்குடா லவ் பண்ணோம்? மச்சான், நீ ஓவராக பேசுகிறடா. செக்கே, வேணாம், பாய மூடிடு. டே டயாங் மச்சான், நான் சொல்கிறத கேளுடா. வேணாண்டா, வீட்டில் யார் சொல்கிறாங்களோ அவங்களே மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்க கூட நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்டா. டே செக்கே மச்சான், உனக்கு லவ்னா என்னன்னு தெரியாதடா? தெரியாது. லவ்னா என்னன்னே தெரியாது. ஏன்டா? எனக்கு புரியலை. லவ் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த லவ் பண்ணுற அந்த பர்சன் வேறு ஒருத்தவங்கள லவ் பண்ணுவாங்க, இல்லைனா உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இன்னொருத்தவங்கள லவ் பண்ணுவாங்க. மச்சான் போதும், ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. டேய், ட்ரூவாக இந்த காலத்தில் யார்டா லவ் பண்ணுவா? அப்புறம் பார்த்தோன்னே லவ் வந்துடுமா என்ன? மச்சான், உண்மையாக நமக்கு ஒரு பர்சன் இவங்க தான் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னே லவ் வரும்டா. டயாங், என்ன பட டைலாக்லாம் சொல்லிகிட்ருக்க? போதும் மச்சான், சிரிப்பு தான் வருது. போதும், நிறுத்துறியா? ஜெக்கே, உனக்கு விளையாட்டாக இருக்கா? எனக்கா விளையாட்டா? நீ தாண்டா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்ருக்க அப்படி சொல்லி டயாங்க ஜெக்கவே இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ டயாங் தான், டே மச்சான், அப்புறம் சண்டை போடலாம், என் ஆள் வந்துட்டா. லவ்வே சொல்லலை ஆளா? சரிப்போ, இப்போயாவது போய் லவ் சொல்லு, வாய மூடு அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறான் டயாங். போயிட்டு, ஓய் நித்து, என்ன பண்ணுற? நானா? நான் சும்மா தான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். நித்து, டுடே உன்னோட பர்த்டேவா? ஆமாம் டயாங். ஏன்? இல்லை, ஒன்றும் இல்லை. ஹாப்பி பர்த்டே நித்து. தேங்க்யூ டயாங் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ நித்துவும் டயாங்க தான் ஐ கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜெக்கே தான். ஆமாம், இதை தவிர ஒன்றும் பண்ண மாட்டான். கேட்டால் இது லவ்னுவான். என்னடா லவ்? ஒன்றும் புரியலை. இப்போ இருக்கிற காலத்தில் எல்லோரும் லவ்னு பின்னாடி போயிட்டே இருக்கானுங்க அப்படி சொல்லி ஜெக்கே இங்கே புலம்பிகிட்ருக்காரு. இப்போ டயாங் தான், ஏன் நித்து, பார்ட்டி ஏதாவது வைப்பியா? இல்லை பார்ட்டி எதுவுமே இல்லையா? இருக்குது டயாங், பார்ட்டிலாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், நீயும் கண்டிப்பாக வரணும். அப்படியா? சரி, ஓகே, எங்க அப்படி சொல்லி டயாங் கேட்குறான். இப்போ நித்துவும் பார்ட்டி வைக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. இப்போ டயாங் தான், ஓகே, ஓகே, கண்டிப்பாக நான் வரேன் அப்படி சொல்லிட்டு டயாங் தான் அப்படியே பார்த்து நித்துவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. நித்துவும் ஒரு மாதிரி சையாகிட்டு ஸ்மைல் பண்ணுறா. இப்போ 2 பேருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ நித்து அங்கேருந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுறா. இப்போ டயாங் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு வரான். இப்போ ஜேகே தான், ஐயோ இது ஒரு சிரிப்பு, எதுக்கு தான் இப்படி சிரிக்கிறானே தெரியலை அப்படி சொல்லிட்டு ஜெக்கே பார்த்துட்ருக்கான். இப்போ டயாங் தான், டே மச்சான்,
பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காளாண்டா, போகலாமா? நீ வேணா போ, நான் வரமாட்டேன். டே மச்சான் மச்சான் வாடா. நான் எதுக்குடா வரணும்? நான் வரமாட்டேன். உனக்கு தேவைன்னா உன்னோட லவரோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ போ. மச்சான் வாடா. டே டயாங், அவ்வளோதான் உனக்கு. ஜங்குக், ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுற? ப்ளீஸ்டா, உன்னை என்ன லவ்வாக பண்ண சொல்கிறேன்? பார்ட்டிக்கு தானே வர சொல்கிறேன். வந்து தொலைகிறேன். சரக்கு இருக்குமா? அதெல்லாம் இருக்கும்டா, அப்போ வரேன் அப்படி சொல்லிட்டு ஜெகே சொல்கிறான். எப்போ போகணும்? நைட்டுடா, 9 o'clock. என்னைக்காவது லவ்வாக சொல்லுவியா? கண்டிப்பாடா, இன்னைக்கு சொல்லிடுவேன். எப்போ? 12 o'clock. எதுக்கு 12 o'clock? இல்லைடா, அந்த பொண்ணை தூங்கினதுக்கப்புறம் ட்ரீமில். ஜெகே சரி சரி டயாங், கோவப்படாத அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டாங்க, வந்து போகிறாங்க. இப்படியே டைம் போயிட்டுருக்கு. இப்போ நைட் டைம் தான். இப்போ பார்ட்டிக்கு டயாங்கும் வந்துடுறான், டயாங்கும் ஜெகேவும் வந்துடுறாங்க. இப்போ அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நித்து தான் ஒரு கேக் முன்னாடி நின்றுட்டுருக்கா. யாரோ ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ டயாங் தான், யாருக்காக இவ வெயிட் பண்ணுறா? யாராவது கெஸ்ட்டு யாராவது வராங்களா என்ன அப்படி சொல்லிட்டு டயாங் பார்த்துட்ருக்கான். ஆனால் அங்கே யாருமே வரல. இப்போ ஜெகே தான். டே மச்சான், எனக்கு தெரிஞ்ச நித்து யாரையோ லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்டா. அதான் யாருக்கோ ரொம்ப தீவிரமாக வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்குது. டேய் சங்கு, வாயை மூடிடு, அவ்வளோதான் உனக்கு. இல்லை மச்சான், நான் வந்து வாயை மூடு சங்கு அப்படி சொல்லிட்டு டயாங் கோவமாக பேசிடுறான். இப்போ டயாங் தான் மெதுவாக நடந்து நித்திக்கிட்ட போயிட்டு, நித்து சொல்லு டயாங். என்ன? இல்லை, யாருக்கு வெயிட் பண்ணுறோம்? அது வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு டயாங் ஸ்மைல் பண்ணிகிட்டே வரோம். என்னடா, அவளோட லவ்வரா? வாயை மூடு, அவளோட ஃப்ரெண்டா. லவ் பண்ணுறவங்க எப்போவுமே லவ்வர் ஃப்ரெண்டுன்னு தாண்டா சொல்லுவாங்க. மச்சான் நீ அவ்வளோதான் போ அப்படி சொல்லிட்டு இங்கே ஜெகே கலாய்ச்சிட்ருக்கான் டயாங்க. இப்போ டயாங் தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஒரு பர்சன் செம்ம அழகாக உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஏஞ்சல் அப்படியே ஒரு ஹியூமனாக மாதிரி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்காங்க. ஆனால் ஜேகே அவங்கள பார்க்கல. டயாங்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. டயாங்கை கலாய்க்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டயாங் தான் அப்படியே பார்க்குறான் அந்த பர்சனையே. அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி நித்துவை பார்க்குறான். நித்துவோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். இப்போ நித்து தான், டே மச்சான் அப்படின்னு. இப்போ அந்த பர்சன் தான், ஒய் மச்சி என்ன கரெக்ட் டைம் வந்துட்டேனா? போடா லேட் ஆகிக்கிட்டேன். ஏய் சாரிடி, லேட் ஆகிடுச்சு. போடா, உன் மேலே கோவமாக இருக்கேன். ஐயோ நித்து சாரிடி. போ ஜிமின், நான் கோவமாக இருக்கேன். சரி சரி ஜிமினை ஒரு வாட்டி மன்னிச்சிடு, பொழைச்சி போ. மன்னிக்கிறேன். மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். சரி கேக் கட் பண்ணலாமா? பண்ணலாமே அப்படின்றப்ப இப்போ டயாங் தான், டே மச்சான் இவன் அவளோட லவ்வராக இருப்பானா? யார் அதோ அங்கே பாரு அப்படின்னோடனே இப்போ ஜெகே தான் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான் ஜெகே. இப்போ அங்கே ஜிமின் தான், கைஸ் என்ன எல்லோரும் அமைதியாகிட்டீங்க? நான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான். நான் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு நித்துவோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும்? அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, இப்போ எல்லோரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ கேக்லாம் கட் பண்ணுறாங்க, எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க, ஏதாவது பர்த்டே சாங்லாம் பாடிட்டுருக்காங்க. இப்போ எங்கள் ஜிமின் தான் நித்துக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறான். இப்போ நித்து தான் அதை பார்த்துட்டு, ஹே ஜிமின் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன் அந்த கிஃப்ட்டை? ஞாபகம் இருக்குது. எனக்கு என்னோட பர்த்டே எனக்கு இது கிஃப்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் கிஃப்ட் பண்ணேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜிமின் கிட்ட நித்து பேசிகிட்டு இருக்கா. டயாங்க்கு ஒன்றும் புரியல. டே மச்சான் ஜெகே, டே மச்சான் ஜெகே கேட்குதாடா? என்னை பாருடாமா ஜெகே அப்படி சொல்லி ஜெகே கூப்பிட்டுருக்கான். ஆனால் ஜெகே டயாங்கை பார்க்கவே இல்லை. ஜெகே அந்த சைடு ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ டயாங் தான், டே மச்சான் அப்படி சொல்லிட்டு ஜெகே ஷோல்டர்லேயே ஒரு அடி கொடுக்குறான். இப்போ ஜெகே தான், என்னடா பிரச்சனை உனக்கு? டே நீ சொன்ன மாதிரி அந்த பையன் அவளுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்குமா? என்னது பாய் ஃப்ரெண்டா? அதெல்லாம் இருக்க மாட்டான். என்னது நீ தானே சொன்ன? அது நான் சும்மா சொன்னேன்டா. நீ போய் நித்துக்கிட்ட லவ் யூ சொல்லு. என்னது நீ சொல்ல மாட்டல? ஒரு நிமிஷம் இரு நித்து அப்படி சொல்லி ஜெகே கூப்பிட்றான். இப்போ நித்து தான் பார்க்குறா. இப்போ ஜிமினை திரும்பி பார்க்குறான். ஏய் நித்து, அது தானே டயாங்? ஐயோ இல்லை ஜிமின், அது வந்து ஜங்கு, டயாங்கோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கான்ல, அவன் தான் கிம் டயாங். ஓ அப்படியா, பரவாயில்ல, நல்லா இருக்க நீ. ஆனால் ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய் ஒருவேளை ஒன்றே என்னையும் அப்போல்லாம் நினைக்க மாட்டேன்டா ஜிமின்.
அவன் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை. அவன் தப்பாலாம் நினைக்க மாட்டான். எனக்கு என்னவோ அப்படி தெரியல, அவன் பயப்படுற மாதிரி தெரியுது என்னையும் கம்பேர் பண்ணி. அப்படியா சொல்கிற? ஆமாம் நித்து, இப்போயாவது போய் லவ் யூன்னு சொல்லிவிடு. அவன் பயப்படுறான் போல உங்ககிட்ட லவ் யூ சொல்ல. போடி அப்படி சொல்லிவிடு. இப்போ இந்த பக்கம் ஜிமின் நித்து லைட்டாக தள்ளி விடுறான். இப்போ அந்த பக்கம் ஜேகே தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து நித்து இங்கே வா அப்படி சொல்லிட்டு நித்துவோட ஹேண்டை பிடிச்சி தரேன்னு இழுத்துட்டு போய் டைம் முன்னாடி நிறுத்துறான். இப்போ நித்து தான், சங்குக்கு என்ன பண்ணுற? ஒரு நிமிஷம் டயாங் சொல்லுடா மச்சான். அது வந்து சொல்லுடா. அது அது நித்து அது அது வந்து மச்சான் ஏய் சொல்லுன்னு. ஓகே நித்து ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு டயாங் சொல்லிடுறான். இந்த பக்கம் நித்து தான் அப்படியே அமைதியாக நிற்கிறா. இப்போ எங்கள் ஜிமின் தான் பக்கத்தில் வந்து ஏய் நித்து என்ன நீ சொல்லலையா? என்ன ஜிமின்? இல்லை இன்னும் நீ அவங்கக்கிட்ட சொல்லலையா நீ யாரை லவ் பண்ணுறன்னு அப்படின்னு சொல்கிறானே. இந்த பக்கம் ஜேகேக்கும் இந்த பக்கம் டயாங்க்கும் தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்லலையா, யாரோ லவ் பண்ணுறா நித்து அப்படின்ற மாதிரி தூக்கி வாரி போடுது. இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்ருக்கான், அந்த பக்கம் டயாங் நித்துவை பார்த்துட்ருக்கான். இப்போ நித்து தான் என்ன சொல்கிற ஜிமின், நீ சொல்கிறது எனக்கு புரியல. ஆமாம் நீ நானும் லவ் பண்ணுறோன்னு சொல்லலையா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ நித்து திரும்பிட்டு உனக்கு கிண்டலாடா அப்படி சொல்லி ஜிமின் அடிக்கலான்னு போகிறான். இப்போ ஜிமின் தான் சும்மா சொன்னேன் சொல்லு அப்படின்னோடனே இப்போ நித்து திரும்பிட்டு டயாங் சொல்லு நித்து ஐ லவ் யூ, நானும் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நீ நான் லவ் பண்ணுறேன்னு, எப்போ சொல்லுவேன்னு தான் வெயிட் பண்ணேன், நீ சொல்லிட்ட அப்படி சொல்லிட்டு டயாங்கை டைட்டாக ஹக் பண்ணுறான் நித்து. இப்போ டயாங்கை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் இவங்க 2 பேரை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே ஜிமினை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. எல்லாருமே பார்ட்டிலாம் முடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜிமின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான்றனால ஜூஸ் குடிக்கிறான். இந்த பக்கம் ஜேகே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ இங்கே டயாங் தான் டீம் மச்சான் லவ் சொல்லிட்டேன்டா, தேங்க்ஸ்டா மச்சான், நீ மட்டும் அவளை கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தலை, கண்டிப்பாக லவ் சொல்லியிருப்பேன். ஒரு நிமிஷத்தில் அவளோட ஃப்ரெண்டு அந்த ஜிமின் என்ன சொல்கிறது பயமுறுத்திட்டான்டா. கடைசியில் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. நித்து என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டா, அவளும் என்ன லவ் பண்ணுறா. டே மச்சான் நான் சொல்கிறது கேட்குறியா இல்லையா? ஜேகே ஜேகே என்ன டயாங் என்னடா யோசிச்சுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் அந்த ஜிமின் யார்? ஜிமின் அவளோட ஃப்ரெண்டா, ஸ்கூல்மேட் போல். காலேஜ் அவன் வேறு காலேஜில் பண்ணுறான், இவன் வேறு காலேஜில் பண்ணுறான். அப்படியா? நம்ம ஏஜா? ஆமாண்டா நம்ம ஏஜ் தான். ஏன் என்னாச்சு? இல்லை அவன்கிட்ட பேசணும் போல் இருக்குது. எதுக்கு அவன்கிட்ட பேசணும் போல் இருக்குது? இல்லை டயாங் பேசணும் போல் இருக்குது, ஹெல்ப் பண்ணுவியா? சரி இருடா அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் போகிறான். நித்து சொல்லு டயாங், ஜிமின் கிட்ட ஜங்குக்கு ஏதோ பேசணுமா? அப்படியா சரி இரு அப்படி சொல்லிட்டு இப்போ நித்து தான் ஜிமின் சொல்லு நித்து இங்கே வா. சொல்லு நித்து என்ன? டயாங்கோட ஃப்ரெண்டு அவங்ககிட்ட பேசணுமா? யார்? அதான் சொன்னல ஜங்குக்கு. ஓ அவங்களா? சரி நான் போய் பேசுகிறேன், நீங்கள் 2 பேர் பேசுங்க அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரை விட்டுட்டு இப்போ ஜிமின் தான் ஜேகே கிட்ட போகிறான். இப்போ ஜேகே தான் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிமின் போயிட்டு ஜங்குக் அப்படி சொல்லி கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் சொல்லுங்கள் ஜங்குக், ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன பேசணும்? ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா? எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி சொல்லியிருக்கா நித்து, நீங்கள் நல்ல கேரக்டர் அப்படிலாம் சொல்லி நல்லா ஸ்டடி பண்ணுவீங்களாமே, உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நைஸ் டு மீட் யூ, ஐ எம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்கு ஹேண்டை நீட்டுறான். இப்போ அந்த பக்கம் ஜேகே தான் ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு ஐ எம் ஜங்குக் அப்படி சொல்லிவிட்டு அவனை ஹேண்ட்ஷேக் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் சொல்லுங்கள் ஜங்குக், ஏதோ சொல்லணும் நீங்களாமே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் யாரையாவது லவ் பண்ணுறியா? என்னது? இல்லை யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். நானா? இல்லையே நான் யாரையும் லவ் பண்ணல. நான் நினைக்கிற மாதிரி பர்சன் எனக்கு என்ன கிடைக்கல. நீ நினைக்கிற மாதிரி பர்சனா? எப்படி நினைக்கிறான் இவன்? சரி ஓகே ஜிமின், அதை கேட்க தான் கூப்பிட்டேன். ஓ அதை கேட்க தான் கூப்பிட்டீங்களா? சரி ஓகே நான் போகலாமா? ஜிமின் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் ஜங்குக், எந்த மாதிரி பர்சன் உனக்கு வேணும்? புரியல. இல்லை லைஃப் பார்ட்னராக எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் வேணும்னு கேட்டேன். அதுவா? அது ரொம்ப பெருசாக இருக்கே, எப்படி சொல்கிறது? நீ எப்படி வேணாலும் சொல்லு, நான் கேட்பேன்.
சரி வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சேரில் உட்கார சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஜிமின் உட்காரான். உட்காந்துட்டு இங்கே பாருங்க ஜங்குக், எனக்கு ஒன்றே ஒன்று தான், அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. கெட்ட பழக்கமா அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாது, அப்புறம் முக்கியமாக அவன் ப்ளே பாயாக இருக்கக்கூடாது. என்னோடய லைஃப் பார்ட்னர் என்னை நல்லா பார்த்துக்கணும். அதை விட என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. அப்புறம் 2 பேரும் ஒர்க் போகணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கணும். நிறைய விஷயங்கள் 2 பேருக்கு சேமாக இருக்கணும். அதாவது அன்அக்செப்டடாக நம்ம ஒரு பர்சனை மீட் பண்ணால் அவங்கள நமக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பர்சனை நான் பார்க்குறப்ப எனக்கு அவங்கள கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். அப்புறம் அடிக்கடி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும். 2 பேருக்கும் பிடிச்சது ஒரே மாதிரி திங்ஸாக இருக்கணும். அதாவது சம்டைம்ஸ் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா என்னோடய பார்ட்னருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கணும். அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணணும். எனக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணணும். அப்புறம் பேபிஸ் அது இதுன்னு லைஃப் நிறைய இருக்குது. ஏன் ஜங்குக் எதுக்கு இதெல்லாம்? இல்லை தெரிஞ்சுக்கலாம் தான் ஜிமின். சரி ஓகே ஜங்குக், நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது? இல்லை லவ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓ அப்படியா? உங்களுக்கு எப்படி லைஃப் பார்ட்னர் வேணும்? எனக்கு உன்ன மாதிரி வேணும். என்னது? ஆமாம் ஜிமின், உன்ன மாதிரி வேணும். ஜங்குக் என்ன சொல்கிறீங்க? ஜிமின், எனக்கு உன்ன மாதிரி ஒரு லவ்வர் வேணும். ஓ என்ன மாதிரியா? இல்லை, உன்ன மாதிரினா உன்ன மாதிரி இல்லை, நீ தான் வேணும். ஜங்குக் என்ன பேசிகிட்ருக்கீங்க? ஜிமின், ஐ லவ் யூ. ஜங்குக் என்ன லவ் யூன்றீங்க? ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன்றேன். நான் உங்களை லவ் பண்ணலை ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் எந்திரிச்சு போகிறான். இப்போ ஜங்குக் தான் ஓடி போய் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜிமின் நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்டே இல்லை தெரியுமா? டயாங்கிட்ட கேட்டுப்பாரு. லவ்னாலே எனக்கு பிடிக்காது. லவ் பண்ணுறவங்கள திட்டிகிட்டே இருப்பேன். ஆனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு லவ் பண்ணான்னு தோணலை. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது, என் கூடவே வச்சுக்கணும். உன்னை நான் அழகாக பார்த்துக்கணும், என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும். உன்னை ஒரு குழந்தை மாதிரி அப்படி நானே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுதான். ஜங்குக் என்ன பேசிகிட்ருக்கீங்க? ஜிமின் உண்மையை தான் சொல்கிறேன், ஐ லவ் யூ. ஜங்குக் எனக்கு லவ்லாம் பிடிக்காது. எனக்கு கூட தான் பிடிக்காது. உன்னை பார்த்தவொன்னே வந்துருச்சு. உனக்கு கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் வராது ஜங்குக். ஜிமின் வரும். நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லவ்வே பிடிக்காதுன்ற இந்த ஜங்குக் இந்த ஜிமினை பார்த்ததுக்கப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறான். அதுவும் இந்த ஜிமினை மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே திரும்பி அவன் போகிறான். இப்போ டயாங் தான், டே மச்சான் மச்சான் எங்கடா போகிற அப்படி சொல்லி ஓடி வரான். இப்போ எங்கள் ஜிமின் தான், டயாங் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள். என்னாச்சு ஜிமின், என்ன சொல்லணும்? உங்கள் ஃப்ரெண்டை என்ன லவ் பண்ணுறேன்றாங்க. என்னது லவ்வா? அவனா? அவனுக்கு லவ்வே பிடிக்காதே. இப்போ தான் சொன்னான் என்னை பார்த்து, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு லவ்னாலே பிடிக்காது. அவனுக்கும் அப்படி தான் ஜிமின், லவ்னா பிடிக்காது. டயாங் நான் சொல்கிறது எனக்கு பசங்கன்னா பிடிக்காது சரிங்களா? அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வேறு யாராவது லவ் பண்ண சொல்லுங்கள். ஜிமின் உண்மையாகவே அவன் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னானா? ஆமாம் டயாங், ஏன் புதுசாக கேட்குறீங்க? இல்லை ஜிமின் அவனுக்கு லவ்னா பிடிக்காது, என்னையும் ஒரு மாதிரி கலாய்ப்பான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சுத்தமாக அவனுக்கு லவ்னா பிடிக்காது. அவன் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிப்பேன்னு சொன்னான். வாவ் பரவாயில்லையே, என் மச்சானுக்கு லவ்லாம் வருதா? டயாங் சாரி ஜிமின், அவன் லவ் பண்ணுறான்னு ஒரு ஹாப்பினஸ். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டயாங் ஓடி போகிறான். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான். பொறிக்கு மாதிரி டக்குன்னு ஐ லவ் யூன்றான். இவன்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? ஆளை பாரு எப்படி இருக்கான் பாரு, ஒரு கையில் ஃபுல்லாக டேட்டு போட்டுட்டு பொறிக்கு மாதிரி இருக்கான் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமின் போகிறான். ஜிமின் போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ட்ரீமில் ஜெய்கே ஜிமினை கிஸ் பண்ணுற மாதிரி ட்ரீம் வருது. இப்போ ஜிமின் டக்குன்னு எந்திரிச்சிட்டு, கடவுளே ட்ரீமில் கூட அவன் எதுக்கு வரான் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு, சி அதுலேயே எனக்கு கிஸ் பண்ணுறான், என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படி இப்படி பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறான், இதுக்கு என் ட்ரீமில் வரான், எனக்கு தான் அவனை பிடிக்கலையே, பொறுக்கி கனவுல கூட சும்மா இருக்க மாட்டான் அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜேகே தான் டயாங் புலம்பிகிட்டு இருக்கான். டே மச்சான் எதுக்குடா நித்துவோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் லவ் யூன்னு
யார் ஜிமின் கிட்டேயா? ஆமாம் மச்சான், எதுக்கு சொன்னேன்? எனக்கு அவனை பிடிச்சிருக்குட்டாயாங். ஏய் ஜேகே, உனக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு லவ்னா பிடிக்காதாண்டா, அதுவும் பசங்களை பிடிக்காதுன்னா. என்ன சொன்னா? பசங்களை பிடிக்காதுன்னா. பசங்களை தானே பிடிக்காது, என்னை பிடிக்கும் அவனுக்கு. என்னது? என்னை பிடிக்கும்டா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ டயாங் தான் என்னமோ பண்ணி தொலை அப்படி சொல்லிட்டு போயிடுறான். ஒரு 3 மந்த்தாக ஜேகே ஜிமின் இருக்கிற இடத்துக்காக போயிட்டுருப்பான். அதாவது ஜிமினோட காலேஜுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். ஜிமின் நிறைய வாட்டி சொல்லியிருப்பான், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை பார்க்க வராத, என்கிட்ட பேச நினைக்காத, அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஜேகே அதெல்லாம் கேட்கவே மாட்டான். அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடிக்கடி வந்து வெயிட் பண்ணுறது, பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஜேகே பண்ணிகிட்ருக்கான். இப்போ வந்துட்டு ஜிமினால் பொறுத்துக்கவே முடியல. எப்படியும் ஒரு 6 மந்த் ஆகுது. இப்போ ஜிமினால் பொறுத்துக்கவே முடியல ஜேகே இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு. இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக போகிறான் ஜேகே கிட்ட போயிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுறீங்க இங்கே? என்ன பண்ணுறேன்னா, லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய லவ்வரை பார்த்துட்ருக்கேன், என்னோடய லவ்வரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னை பார்த்தாவது என் லவ்வருக்கு என் மேலே ஃபீலிங் வருதான்னு பார்க்க. போதும் நிறுத்து. யார் லவ்வருன்ற ஜங்குக்? உன்னை தான், உன்னை மட்டும்தான் சொல்கிறேன். குள்ளச்சி. என்னது குள்ளச்சியா? பைத்தியமா நீ? சைக்கோ மாதிரி பேசிகிட்ருக்கா. நான் குள்ளச்சியா? யார் சொன்னா நான் குள்ளச்சின்னு? இந்த மாதிரி பேர்லாம் எனக்கு வைக்காத, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு ஜிமின். உன்னை குள்ளச்சி, ஒய்ஃப், பொண்டாட்டின்னு கூப்பிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. ஜங்குக், நான் ஒரு பையன், பொண்ணு இல்லை வாடி போடின்னு சொல்கிறதுக்கு. ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது நீ பையனா பொண்ணான்னு எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ இந்த பக்கம் டயாங் தான், டே மச்சான் என்னடா பண்ணுற? டயாங், அவன்கிட்ட சொல்லு, நான் இப்படி தான் வந்து வெயிட் பண்ணுவேன், அவனுக்கு என் மேலே லவ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன், சரியா? அவனை என்னை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜேகே வண்டி எடுத்துகிட்டு போகிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், டயாங் உங்களுக்கு அறிவே இல்லையா? நான் நித்துவோட லவ்வருன்னு பார்க்குறேன், இல்லைனா உங்களுக்கும் அவனுக்கும் அவ்வளோதான், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் போட்டுருவாங்க 2 பேரையும். ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் அப்பா யாருன்னு தெரியும்ல, எங்கள் அப்பா ஒரு லாயர், சொன்னேன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டில் 2 பேரையும் நிறுத்திடுவார், அவ்வளோதான் உங்களுக்கு. ஓவராக பண்ணிகிட்ருக்கா உங்களோட ஃப்ரெண்டு, சொல்லி வைங்க, இல்லைன்னா நித்துக்கிட்ட சொல்லி இது பெரிய பிரச்சனையாக்கிடுவேன் அப்படி சொல்லி ஜிமின் போகிறான். இப்போ இந்த பக்கம் டயாங் தான், நான் என்னடா பண்ணேன்? நடுவில் வந்த எனக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்க? இவன் என்னென்னா போலீஸ்கிட்ட சொல்லுவேன், கோர்ட்டில் நிறுத்துவேன்றான். அவன் என்னென்னா என் லைஃப்பில் வராது, அது என்னோடய லைஃப்ன்றான். எனக்கு புரியலை, நான் என்ன பண்ணுறது? மச்சா சைடு போகவா, இல்லை என் லவ்வரோட ஃப்ரெண்டு சைடு போகவா? ஐயோ பைத்தியம் பிடிக்குதே. செத்தால வாழ்ந்தாலும் ஃப்ரெண்டோட தான் இருக்கணும். டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு டயாங்க போயிட்டுருக்கான். இப்போ டயாங் தான், சரி ஓகே ஜங்குக், நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? என்ன ஐடியா சொல்லவா? ஜிமின் உன்னை லவ் பண்ணுறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஒரு 5 விஷயம் இருக்குது. 5 விஷயமா? ஆமாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு அவன் காலேஜ் முன்னாடி நிற்காது. எதுக்கு நிற்காத? ஜிமினோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசியிருக்கேன். இந்த 2 டேஸ் நீ வராதப்போ ஜிமின் உன்னை பற்றி கேட்குறானா இல்லையான்றத அவன் என்கிட்ட சொல்லுவாள். என்னடா சொல்கிற? ஆமாம், அவன் நேம் மொயன், வேறு யாரோ இல்லை, நித்தோட ஃப்ரெண்டு தான். அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ நான் அவகிட்ட சொல்லிட்டேன், 2 டேஸ் நீ போகாத, ஜிமின் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். சரி ஓகேன்னு ஜேகேவும் சொல்லிடுறான். 2 டேஸ் ஜிமினோட காலேஜ் பக்கமே போயிருக்க மாட்டான். ஜிமினுக்கு ஜேகே வராதது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான், ஒயன் சொல்லு ஜிமின். என்ன? இல்லடி ஜங்குக் வரவே இல்லை, என்ன இருக்கும்? உனக்கு தான் ஜங்குக்கை பிடிக்காதே. ஆமாம் பிடிக்காது. இல்லை எப்போவுமே வருவான்ல, அதான் வரலையேன்னு கேட்டேன். தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும் அவன் ஏன் வரலன்னு? சரி ஆமாம், நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும். என்ன கேட்கணும்? அதுவா, அது வந்து நீ ஜங்குக்கை லவ் பண்ணல, ஆனால் எதுக்கு ஜங்குக் வரலன்னு கேட்குற? அது சும்மா தாண்டி சொன்னேன், நீ எதுக்கு இப்படிலாம் திங்க் பண்ணுற? நான் சும்மா அவன் எப்பவுமே வந்து நிற்பானே, அதான் நிற்கலையே. என்ன அவன் வேறு யாரையும் லவ் பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன்டா. என்னது லவ் பண்ணுறானா? உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தான், நீ ஓகே சொல்லலை, அதனால் வேறு யாரையும் லவ் பண்ணுறானா? என்னடி சொல்கிற? ஆமாம், யாரோ சொன்னானே, யார் தெரியலடா, எனக்கு சரியாக தெரியல, யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன்,
சரி பார்க்கலாம் இரு அப்படி சொல்லிட்டு ஒயன் அப்படி ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறா. இப்போ ஜிமின் தான், ஒயன் உண்மையாவா ஜெகே யாரையாவது லவ் பண்ணுறானா? அப்படிதான் நினைக்கிறேன், நித்து தான் சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நித்துவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு ஃபோன் அடித்து நித்துக்கிட்ட கேட்குறான். இப்போ நித்து பக்கத்தில் ஜெய்கேவும் அப்படியே டைமாக தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், நித்து எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு ஜிமின், என்ன டவுட்டு? இல்லடி டயாங் கூட இருக்கானா? இல்லையே. சரி ஓகே, டயாங் ஏதாவது சொல்லணா? எதுவுமே சொல்லியே, ஏன் என்னாச்சுடா? இல்லடி ஜங்குக் யாரையோ லவ் பண்ணுறானாமே. ஆமாம் சொல்ல வந்துட்டேன், உன்னை லவ் பண்ணுறேன்னு பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்களாமே. கடைசியில் நீ ஓகே சொல்லல, அதனால் அவனோட கசினை லவ் பண்ணுறானா? கசினா? ஆமாம், செம்ம அழகாக இருக்கான்னா பையனா? ஆமாண்டா, பையனை தான் லவ் பண்ணுறான். என்ன சொல்கிறேன் நேத்து? உண்மையை தான் சொல்கிறேன், தெரியாதா அவனுக்கு? அட பாவி, என்ன லவ் பண்ணுறேன்னு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறியா? இருக்கு ஜங்குக் உனக்கு அப்படி சொல்லிட்டு கோவமாக இங்கே ஜிமின்டா. சரி ஓகே நேத்து ஃபோனை வைக்கிறேன். ஜிமின் ஒரு நிமிஷம், இப்போ என்ன வாய்ஸ் மாறுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோனை வைக்கிறேன் அப்படி சொல்லி கட் பண்ணிடுறான். இப்போ டயாங் தான் அப்படியே நெத்துவை பார்த்துட்டு தேங்க்யூ நெத்து. பரவாயில்ல, எனக்கு தெரியும் ஜிமினுக்கு ஜங்குக் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. ஏன்னா பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கை பற்றி நிறைய விசாரித்தான். என்ன சொல்கிற நித்து? ஆமாம் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த நைட் தான். நித்து சொல்லுடா. என்ன? இல்லடி எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு ஜிமின், என்ன டவுட்டு? இது ஜங்குக் எப்படிப்பட்ட கேரக்டர்? எதுக்கு அவனை பற்றி கேட்குற? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். ஜங்குக் செம்ம கேரக்டர் தெரியுமா? செம்ம ஹெல்பிங் மைண்டட் தெரியுமா? யார் ஹெல்ப் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன் டயாங் கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனுக்கு லவ்னால் பிடிக்கவே பிடிக்காது ஜிமின். லவ் பண்ணுறவங்க கண்டாலே அவன் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். எதுக்குடா லவ் பண்ணுறீங்க, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, ஃபேக்காக இருப்பாங்க, இல்லை லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. டயாங்கிட்டே சொல்லியிருக்கானா, நானே கேட்டிருக்கேன். ஸோ அவனும் நிறைய வாட்டி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கான். அதாவது நாங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டாக இருக்கும்போது சொல்லுவான், இவன் எப்போ பாரு லவ் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கான் நித்து அப்படின்னு சொல்லியிருக்கான் டயாங். யார் லவ் பண்ணாலும் அவனுக்கு பிடிக்காது, ஆனால் லவ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக பண்ணி வைப்பான் தெரியுமா? 5 மெம்பர்ஸ்க்கு, அதாவது 5 லவ்வர்ஸ்க்கு மேரேஜ்லாம் பண்ணி வச்சுருக்கான், பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல். என்ன சொல்கிற? ஆமாம் தெரியுமா ஜிமின், ரொம்ப நல்ல கேரக்டரு. அந்த 5 மெம்பர்ஸ்க்கு வீடு பார்த்து அவங்களுக்கு ரெண்ட்லேருந்து எல்லாமே இவன் தான் கொஞ்சம் டேஸ் கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க ஜாப் போனதுக்கப்புறம் இவன் அப்படியே விட்டுட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்க ரன் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு விட்டுட்டான். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் தெரியுமா எனக்கு. அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்பான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலான்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்கான். நீங்கள் பார்க்குற பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இது வரைக்கும் அவனுக்கு யார் மேலேயும் லவ் வந்ததில்லை. நாங்களாம் வெயிட் பண்ணுறோம், அவன் லவ் மேரேஜ் பண்ணுவானா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவானான்னு. என்னன்னு தெரியல, பார்க்கலாம், இதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் தெரியும் அப்படி சொல்லிட்டு நித்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் தான், அப்போ அவன் இது வரைக்கும் லவ் பண்ணது இல்லையா? யாரையும் லவ் பண்ணதில்லை. ஒரு பர்சன் கிட்ட கூட ஐ லவ் யூன்ற வேர்டை யூஸ் பண்ணதே இல்லை தெரியுமா அவனுக்கு. எனக்கு எப்படி தெரியும், இப்போ தானே நீ சொல்கிற? டே ஜிமின், இல்லை நித்து சும்மா சொன்னேன். சரி ஓகே நீ பாரு, டைம் ஆகுது, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போயிருப்பான். இதை ஜெகே கிட்ட நித்து சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, என்னை பற்றி குளிச்சு இவ்வளோ கேட்டாளா? ஆமாம் ஜங்கு, இவ்வளோ கேட்டான். அதில் எனக்கும் டவுட் வந்துச்சு. அப்புறம் அவன் டெய்லி கால் பண்ணி ஜங்குக்கு வந்தான் தெரியுமா, இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு சொல்லுவான். ஆனால் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவான், கோவமாலாம் சொல்லவே மாட்டான். அப்போவே எனக்கு டவுட்டு, இவன் அவனை லவ் பண்ணுறான்ட்டு. அதனால தான் உங்களோட இந்த ஒரு டீம் ஒர்க்கில் நானும் இருக்கேன் அப்படி சொல்லி நித்து சொல்கிறா. இப்போ டயாங் தான், எனக்கு தெரியுமே என்னோடய நித்துக்குட்டி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் தான் அப்படி சொல்லிட்டு அவள் கன்னத்தை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், போதும் போதும் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, வயிறு எரியுது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு போகிறான். இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு, டே மச்சான் செகண்ட் பிளான்ரா. அதுவா உன்னோட கசின்ரா. யாருடா அந்த கசின்னு? வேற யாரு, நம்ம ஆளு. யாருடா? அதான் காய். டே காய் என்னோட ஃப்ரெண்டுடா. அது உனக்கே எனக்கா தெரியும், ஜிமினுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அவன் தான் இங்கே பலிகாடு. நீ என்ன பண்ணுற, அவன் கூட க்ளோஸாக இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜிமின் அதுதான் அவன் கசின் ஃபிக்ஸ் ஆகிடுவான். ஜிமின் எங்கேயாவது போவான் இல்லையா அவுட் சைட், அந்த டைமில் நீ பைக்கில்
காயை கூட்டிகிட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போ. ஜிமின் உன்னை ஃபாலோ பண்ணுறானா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்றத வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்டேட் உனக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ நித்துவும் டயாங்கும் பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஓகே தான் டயாங் அப்படி சொல்லி நித்து சொல்கிறா. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக் எனக்கும் ஓகே தான். அவன் பொசசிவ் ஆகுறானா இல்லையான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் இப்போ ஜிமின் நடந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டு இருக்கான். இப்போ ஜெகே தான் பைக்ல போயிட்டு இருக்கான். பின்னாடி காய் ஜெகேயோட ஷர்ட் அவ்வளோ டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். அவன் பைக் அவ்வளோ ஸ்பீடா போகும். இது ஜிமின் பார்த்துட்டு எங்க போறான், இதுதான் அவனோட கசினா, நல்லாவே இல்லை, இவனே அலோவ் பண்றான், எனக்கு சுத்தமா பிடிக்கல, எதுக்கு அவன் இப்படி பண்றான், இப்போ எங்க கூட்டிட்டு போறான் அவனை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா பார்த்துட்டு இருக்கான். இப்படியே டைம் போயிட்டு இருக்கு. இப்போ ஜிமின் தான் பின்னாடியே ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த பைக்கை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கான். இங்க பின்னாடி இன்னொரு ஒரு கார்ல தான் டயங்க நித்துவும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நித்து தான் டேய் இப்போ ஜிமின் கண்டிப்பாக ஜெகேவை தான் ஃபாலோ பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ அங்கே ஜெகே தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்துகிறான். டேய் அறிவில்லை மச்சான், எதுக்குடா இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுற, டேய் காய் உனக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு வாங்கி கொடுக்கலான்னா இப்படி திட்டுற, டேய் ஜெகே அதுக்குன்னு இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வருவியாடா, நீயே பைக் ஸ்பீடாக தான் ஓட்டுவேன் மச்சான், இது எதுக்கு இந்த தேவையில்லாதது, சரி ஓகே போகலாமா அப்படி சொல்லிட்டு காய் உள்ள போகிறான். இப்போ ஜெகே தான் திரும்பி பார்க்குறான், ஒரு டாக்ஸி வருது. இப்போ ஜெகே தான் மச்சான் ஒரு நிமிஷம்டா கை கொடுறா, எதுக்கு கை கொடுக்க சொல்கிற, டேய் கையை கொடுறா அப்படி சொல்லிட்டு காயோட கையை டைட்டாக பிடிக்கிறான். டேய் எதுக்குடா ஏன் கையை எப்படி பிடிக்கிற, சும்மா மச்சான் வா மச்சான் அப்படி சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இந்த பக்கம் கார்லேருந்து ஜிமின் பார்க்குறோம், கையை பிடிக்கிறான். உண்மையாகவே லவ் பண்ணுறானா இவன், ஐயோ ஜெகே என்ன தானே லவ் பண்ணுறேன்னு இருக்கும் உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். காயும் ஜெகேவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேக் சைடு தான் ஜிமின் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜெகே தான் அப்படியே காய்க்கு ஃபீட் பண்ணுறான். இப்போ காய் தான் என்னன்ற மாதிரி ஜெகேவை பார்க்குறான். அப்படின்றான். இப்போ காய் தான் வாங்கிட்டு நல்லா இருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னோடனே நானே ஃபீட் பண்ணுறேன் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜெகே சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. ஒரு மாதிரி செம்ம கொலை வெறியில் பார்த்துட்டு இருக்கான் ஜெகேவை. இப்போ ஜெகே தான் அப்படியே லைட்டாக அவனோட ஐஸ் ஜிமின் கிட்ட போகுது. ஆனால் ஜிமினுக்கு அது தெரியல, ரொம்ப கோவத்தில் பார்த்துட்டு இருக்கா ஜிமின். ஜெகே ஃபேஸில் லைட்டாக அப்படியே ஸ்மைல் வருது. இப்போ ஜெகே தான் டே மச்சான் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறடா நீ அப்படி சொல்லிட்டு காயை பார்க்குறான். காய் ஒன்றுமே தெரியாமல் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் எந்திரிச்சிட்டு போகலாமா போகலாமே அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. கரெக்டாக ஜிமின் கிட்ட வரும்போது ஜிமின் வந்து மெனு கார்டை எடுத்து ஃபேஸை மறைச்சிக்கிறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். என்னடா மச்சான் உனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குல்ல, ஆமாம் எனக்கும் ஃபுல்லாக இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, ஒன்று தான் இருக்குது, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அந்த மைண்ட் செட்டில் காயும் ஓகேடா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இப்போ ஜெகே தான் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே காய்கிட்ட கொடுக்குறான். காயும் அதை சாப்பிட்றான். ஸோ இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது. ஜிமினால் கண்ட்ரோலே பண்ண முடியாது போல். இப்போ ஜெகே தான் வெளியே வந்துட்டு டயாங் கால் பண்ணிட்டு மச்சான் என்னடாச்சு, அவன் மேலே கொலை காண்டில் இருக்கான், 3rd பிளானை ஸ்டார்ட் பண்ணு. 3rd பிளானா என்னடா பண்ணும், உனக்கு காப்பாற்றிக்க மச்சான் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் திரும்பி பார்த்தா காய் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே மச்சான் ஐஸ்கிரீம் வேணாம் வாயை மூடு, எதுக்கு காப்பாற்றிக்கோன்னு சொன்னான் அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா ஜிமின் தான் அப்படி நின்றுட்டு இருக்கான் செம்ம கோவத்தில். இப்போ ஜங்குக் தான் திரும்பி பார்த்துட்டு ஜிமின் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, சொல்லு ஜிமின் என்ன பண்ணுற, உனக்கு தெரியாதா ஜங்குக், அது வந்து தெரியும் ஜிமின், என்னன்னு சொல்லு, எதுக்கு ஒரு மாதிரி பார்க்குற, நான் எதுக்கு ஒரு மாதிரி பார்க்க போகிறேன், ஆமாம் உன் பக்கத்தில் யார், என் பக்கத்தில் இவன் என்னோட ஃப்ரெண்டா லவ்வரா, ஃப்ரெண்டு தான் ஜிமின், உண்மையாவா, ஆமாம் டே மச்சான் நீ எனக்கு ஃப்ரெண்டு தானா, ஆமாண்டா ஃப்ரெண்டு தான், ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு காய் திரும்புகிறான். திரும்பி ஜிமினை பார்த்துட்டு வா யாரா இது அழகாக இருக்கான், வாயை மூடு காய் அப்படி சொல்லிட்டு ஜெகே கோவமாக சொல்கிறான். இப்போ காய் தான் சரி ஓகே எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படி சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்குக் உண்மையாகவே அவன் உனக்கு ஃப்ரெண்டா, ஆமாம் ஜிமின் அவன் எனக்கு ஃப்ரெண்டு, நான் எப்படி நம்புறது, நான் சும்மா ஒன்று வெறுப்பேற்றலான்னு, என்னது வெறுப்பேற்றலான்னு இப்படி அடா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ரோடுன்னு கூட பார்க்கல
ஜேகேவை போட்டு ஜிமின் அப்படி அடிக்கிறான் ரோட்டில். இப்போ ஜங்குக் தான் இதுக்கு தான் என்னை காப்பாற்றிக்கும்னு சொன்னானோ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி காலில் விழாத குறையா, குளிச்சு என்னை விட்டு ப்ளீஸ் என்னை அடிக்காத, வலிக்குது குளிச்சு அப்படி சொல்லிட்டு அவன் வலி தாங்க முடியாம ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜிமின் விடுற மாதிரி இல்லை. இதை பார்த்தோன்னே காய் ஒரே ஓட்டம், எங்கே போனாருன்னு கூட தெரியல. ஐஸ்கிரீமை கூட கீழே போட்டு ஓடி போயிட்டாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பொறுக்கி மாதிரி பண்ணுற, 2 days என்னை பார்க்க வரல, 3 daysக்கு அப்புறம் ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிற, யார் கேட்டாலும் நீ லவ் பண்ணுறேன்றாங்க, என்னடா நினச்சிட்டு இருக்க? போய் கூட இப்படி தான் சொல்லுவியா? என்ன மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்ன, அப்புறம் என்னடா இதெல்லாம்? அது நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்ல மாட்டேறல, அதான் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. போடா பொறுக்கி, நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் போ அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகிறான். இப்போ ஜேகே பின்னாடியே போகிறான். ஆனால் ஜிமின் நிற்கவே இல்லை. ஜேகேவை அடிக்கிறான். ஜேகே ஜிமின் கிட்ட போனாலே ஜிமின் அடிக்கிறான். இப்போ ஜேகே தான் ஜிமின் சாரிடா, குள்ளச்சி மன்னிச்சிரு, குள்ளச்சின்னு சொல்லாத, எனக்கு பிடிக்கல ப்ளீஸ் சொல்லாதடா அப்படி சொல்லிட்டு போகிறான். குள்ளச்சி மன்னிச்சிருடி அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை ஜிமின். இப்படியே டைம் போயிட்டே இருக்கு. இப்போ ஜேகே தான் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா சோஃபாவில். இப்போ நித்துவ டயங்க தான், என்ன மச்சான் அடி ரொம்ப பலம் போலையே, வாயை மூடிடு அவ்வளோதான் உனக்கு, என்னடா பிளான் போட்டிருக்க? 3rd பிளான் அவன்கிட்ட அடி வாங்குறதா? ஆமாம். 4th பிளான் என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? போயிட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அக்செப்ட் பண்ணிப்பான். மச்சான் அவன் கிட்ட போனால் அடிக்கிறான்டா. நான் சொன்னால் நடக்கும், போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணு. ஆமாம் ஜங்குக் ப்ரப்போஸ் பண்ணு, கண்டிப்பாக ஜிமின் அக்செப்ட் பண்ணிப்பான். நித்து உண்மையாவா? ஆமாம் ஜங்குக் போங்க அப்படி சொல்லிட்டு நித்து அனுப்புகிறா. இப்போ ஜங்குக் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ ஜிமினோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஜங்குக் நேராக ஜிமினோட வீட்டுக்குள்ளே போயிடுறான். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்னா டோர் லாக்கில் இருக்காது, என்ட்ரன்ஸ் டோர். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். இப்போ ஜிமினோட அப்பா தான், யார்ப்பா நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் ஒரு நிமிஷம். இப்போ ஜிமினோட அம்மா, யார் நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு, ஜிமின் குள்ளச்சி இருக்கியா அப்படி சொல்லி கத்துறான். ஜிமின் மேலே இருக்கனால கேட்கல. குள்ளச்சி எங்கே இருக்க அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கான். யார்ப்பா, யாரை வந்து குள்ளச்சின்ற? ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள் சொல்லிட்டு கத்துறான். இப்போ ஜிமின் ஃபாஸ்ட்டாக சவுண்ட் கேட்டு இறங்கி வரான். ஜங்குக் என்ன பண்ணுற? ஜிமின் ஐ லவ் யூ. ஜங்குக் என்னோட வீடு. ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்றான். இப்போ ஜிமினோட அப்பாவும் ஜிமினோட அம்மாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஜங்குக் இது வீடு, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? ஜங்குக் அது சொல்லு, எப்படியா இருந்தாலும் நீ என்னை லவ் பண்ணால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரிய தானே போகுது, அதனால தான் உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டேன். அங்கிள் ஆன்ட்டி சாரி அத்தை மாமா, உங்களோட பையனை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்கள் பையனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நானும் ரிச் ஃபேமிலி தான், ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் உங்களோட பையனை நல்லா பார்த்துப்பேன். எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணி வைப்பீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்து கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் கன்ஃபியூஸாக அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான், அப்பா அது வந்து யார் ஜிமின் இது? அப்பா அது வந்து இவங்க அப்படி சொல்கிறப்ப இப்போ ஜேகே திரும்பிட்டு, ஜிமின் என்னை லவ் பண்ணுறியா பண்ணலையா? ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க பொறுக்கி மாதிரி, என்னால் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது ஜிமின் சொல்லு அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவங்க அப்பா அம்மா முன்னாடியே சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், குளிச்சி உண்மையாவா லவ் பண்ணுறியா? ஆமாண்டா பொறுக்கி லவ் பண்ணுறேன் போதுமா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு, அம்மா அப்பா அது வந்து இருக்கட்டும் ஜிமின், நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும். என்ன உனக்கு இவனை பிடிச்சிருக்கு அவ்வளோதானே, உன்னோட ஹாப்பினஸ் தான் எங்களுக்கும். நீ அவனை லவ் பண்ணுறியா? ஓகே, ஆனால் ஒரு 3 yearsக்கு அப்புறம் தான் மேரேஜ், ஏன்னா உன்னோட ஸ்டடீஸ் போயிட்டுருக்குல்ல. ஓகேப்பா அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். ஜேகே அப்படி நிற்கிறான். என்னடா இது, நம்ம வந்து லவ் சொன்னோம், இவன் ஓகே சொல்லிட்டான், அவங்க அப்பா அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, யாரை கேட்டு இங்கே வந்த? என் பேரண்ட்ஸ் முன்னாடி லவ்வை சொல்லிட்டேன். நீ ஓகே சொல்லிட்ட தானே? ஆமாண்டா சொல்லிட்டேன். எதுக்கு இங்கே வந்த? லவ் ப்ரப்போஸ் பண்ணதான், நீ எனக்கு ஓகே சொல்லணும்னு தான். சரி ஓகே சொல்லிட்டேன் கிளம்பு அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அது எப்படி கிளம்ப முடியும்? அது அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களே, வா டேட்டிங் போகலாம். டேட்டிங்கா? அதெல்லாம் என்னால் வர முடியாது. இங்கே வா ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். நேராக ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். மா
அம்மா எங்கே இருக்கீங்க அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கான். எங்கே தான் இருக்கேன் ஜங்குக், என்னாச்சு அம்மா இங்கே பாருங்க யார் வந்திருக்கா அப்படின்னோடனே இப்போ அவங்க அம்மா ஃபாஸ்ட்டாக வராங்க. வந்துட்டு ஏய் ஜிமின் வந்திருக்கானா அப்படி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. எப்படிப்பா இருக்க, உன்னை பற்றி எப்போவுமே பேசிகிட்டே இருப்பான். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதான் வேலை, இவன் பேசுகிறத கேட்டு கேட்டு காதுலேருந்து ரத்தமே வந்துடும் தெரியுமா. ஜிமின் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான், அவன் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு பேசிகிட்டே இருப்பான். நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போ நீ ஓகே சொல்வேன்னு. என்ன ஜிமின் ஓகே சொல்லிட்ட போலையே, நீ ஓகே சொன்னாதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். நான் அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டான். டே ஓகே சொல்லிட்டானா? சொல்லிட்டாமா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும்டா, அவங்கக்கிட்ட அவங்களோட சாய்ஸ் தான் மேரேஜுன்னு சொன்னேன். உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அன்னைக்கு வந்தே சொல்லிட்டேன். அப்பாவுக்கும் தெரியும் அம்மாவுக்கும் தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் பார்க்குறான். அவங்க அம்மா டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமின், நீ ஓகே சொல்லிட்ட, இதுக்கப்புறம் அவன் என் காதுலேருந்து ரத்தம் வர வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அம்மா போதும், நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நாங்கள் ரூமுக்கு போகிறோம். என்னது ரூம்க்கா? அதெல்லாம் முடியாதுடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா எதுக்குமா? அதெல்லாம் முடியாது, ஜிமின் என் கூட தான் இருப்பான் அப்படி சொல்லி சோஃபாவில் உட்காந்து அவ்வளோ பேசுகிறாங்க. ஜிமினும் அவங்க அம்மா கூட அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகே ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அம்மா, நான் அவங்க கூட டேட்டிங் போகலான்னு வந்தா இவங்க உட்காந்துட்டு ஊர் கதை உலக கதைலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கன்னத்தில் கையை வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த டைமில் தான் மகின்னு சொல்லி ஒரு பொண்ணு வரா. ஸோ இப்போ அந்த மகி தான் ஃப்ரீயார் மாதிரி விட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக வந்துட்டுருக்கா. இப்போ ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக் மாமா யார் இது அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜிமின் திரும்பி பார்க்குறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், அதாவது ஜேகேவோட அம்மா தான். இது வேற யாரும் இல்லைப்பா, ஜேகேவோட கசின் தான்ப்பா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறான். மாமா யார் இது, எனக்கு இவங்களை பார்க்க புதுசாக இருக்கே. மாமா இவங்க தான் ஜிமினா அப்படி சொல்லி கேட்குறா. இப்போ ஜங்குக் தான் ஆமாம் இவன் தான் ஜிமின் அப்படின்னோடனே ஃபாஸ்ட்டாக ஜிமின் பக்கத்தில் போயிட்டு மஹி தான் ஹாய் ஜிமின் எப்படி இருக்கீங்க, மாமா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப க்யூட்டாமே, உண்மையாகவே க்யூட்டாக தான் இருக்கீங்க, ஆனால் என் அளவுக்குலாம் இல்லை, நான் தான் இந்த வேர்ல்ட்லேயே க்யூட் தெரியுமா, நான் அழகாக இருக்கேனா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவள் அப்படியே எந்திரிச்சு நின்று காமிச்சிட்ருக்கா. இப்போ ஜிமின் தான் உனக்கு என்ன அவ்வளோ அழகாக இருக்க மஹி, எப்பவுமே ஃப்ரீயாக இருந்தால் விடுவியா, லாங் ஹேராக இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்ருக்கான். இப்போ மஹி தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் எனக்கு லாங் ஹேர் தான் அப்படி சொல்லிட்டு மஹி சொல்லிகிட்ருக்கா. இப்போ எல்லாருமே பேசிட்டு அப்படி சாப்பிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமினை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ மஹி தான் என்னை பார்க்க வருவீங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்குறான். இப்போ ஜிமின் தான் கண்டிப்பாக மஹி உன்னை பார்க்குறதுக்காக நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகிறான். இப்போ பைக்கில் 2 பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ பைக்கில் 2 பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். இப்போ பைக்கில் போயிட்டுருக்காங்க, ரொம்ப லாங்காக போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பிளேஸில் ஜங்குக் நிறுத்திட்டு இப்போ அந்த பிளேஸில் இருக்க ஒரு இடத்துல தான் போய் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு ஜங்குக் உண்மையாகவே உனக்கு லவ்னா பிடிக்காதா, உன்னை பார்க்குற வரைக்கும் எனக்கு லவ்னா பிடிக்காது, உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு லவ்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறவங்களாம் எவ்வளோ திட்டுவேன் தெரியுமா, கழுவி கழுவி ஊற்றுவேன். இப்போ எனக்கு தோணுது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்து கழுவி கழுவி ஊற்றுறப்ப தெரியுது நான் சொல்கிறப்ப இப்படி தானே அவங்களுக்குலாம் இருந்திருக்கோன்ட்டு. எனக்கு தெரியல ஜிமின், உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ஜேகே சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் லவ் யூ ஜிமினா, எனக்கு குள்ளச்சின்னு தானே சொல்லுவேன், சரி ஓகே ஐ லவ் யூ டி குள்ளச்சி அப்படி சொல்லிட்டு ஜிமினோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டியர்ஸ், இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நித்துமா உனக்கு கேட்காம நேம் போட்டுன்னு நினைக்காத. ஸோ இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை, அதனால் இந்த கேரக்டரில் நீயும் இருக்கணும்னு சொல்லி தான் டயாங்க்கு பேராக உன்னை போட்டிருக்கேன். இந்த ஸ்டோரி என்னால் லாங்காக போட முடியாதுடா, ஏன்னா இதை ரெக்கார்ட் பண்ணும்போது அடிக்கடி நான் கட் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, நான் மார்னிங்கே ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு கரெக்டாக level 3 ஆகுது, இப்போ தான் ஃபினிஷ்டே பண்ணேன். டைம் கிடைக்காதுடா எனக்கு, அதனால் லாங்காக என்னால் ஒன் ஷாட் போட முடியல. ஐ எம் சாரி நித்து, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே நித்துமா. சரி ஓகே, உனக்கு மட்டும் இல்லை எல்லா டியர்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம் டியர்ஸ். பை டியர்ஸ், லவ் யூ லாட்ஸ்.